மைட்டி மெடிக்கோஸ். நம்ம வந்துட்டு ப்ரோட்டீன் ஸ்பேஸ்ல ஒரு அமினோ ஆசிடையும் லைனா பார்த்துட்டு இருக்கோம். அதுல ப்ரீவியஸ் வீடியோல அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் பத்தி ஆரம்பிச்சோம். அதுல ஃபினைலாலனைன் பத்தியும் டைரோசின் பத்தியும் பேசியிருந்தோம். Phenylalanine is an aromatic amino acid அப்படினும் it is obtained only through food, so it is essential amino acid னும் during catabolism it enters into both glucogenic and ketogenic pathway அப்படினும் tyrosine is also an aromatic amino acid னும் it is obtained from phenylalanine, so it is non-essential amino acid அப்படினும் it also goes to both glucogenic and ketogenic pathway அப்படினும் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லா அமினோ ஆசிடும் இந்த மாதிரி 4 பாயிண்ட்ல பேசும்போது இது எசென்ஷியல் அமினோ ஆசிட் phenylalanine அதுக்கு அனபாலிசம் பாத்வே இல்லைன்னும் தைரோசினுக்கு மட்டும் அனபாலிக் பாத்வே கெட்டபாலிக் பாத்வே இருக்குன்னும் நம்ம சொல்லியிருந்தோம். phenylalanine கெட்டபாலிசம்ல தைரோசினோட அனபாலிசமா ஆரம்பிச்சோம். எப்படி அப்படின்னா phenylalanine with the help of enzyme car phenylalanine hydroxylase தைரோசினா மாறிடும். ஏன்னா phenylalanineக்கும் தைரோசினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் கூட OH சேர்த்துட்டா அது வந்துட்டு தைரோசின். இதுக்கு ஹெல்ப் பண்ணது டெட்ராஹைட்ரோபயோப்டனும் NADPH தான். சோ டெட்ராஹைட்ரோபயோப்டன் 2 ஹைட்ரஜன் கொடுத்தா டைஹைட்ரோபயோப்டனா மாறி இந்த OH குரூப்புக்கு ஒரு ஹைட்ரஜன் தானம் பண்ணுது. சோ இந்த டைஹைட்ரோபயோப்டன் திருப்பியும் டெட்ராஹைட்ரோபயோப்டனா மாறணும்னா with the help of NADPH and the enzyme dihydrobiopterin reductase it should be turned into tetrahydrobiopterin. சோ இதுல இருக்க ரெண்டு கோஎன்சைமான டெட்ராஹைட்ரோபயோப்டன் NADPH ரெண்டு என்சைமான டைஹைட்ரோபயோப்டரின் ரிடக்டேஸும் phenylalanine hydroxylase ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபுல் கெட்டபாலிசம் ஆஃப் தைரோசினுக்கு வந்தோம் அப்படின்னா phenylalanine is converted into tyrosine with the help of phenylalanine hydroxylase. Tyrosine is converted into p-hydroxy phenyl pyruvic acid. அதுக்கப்புறம் அது ஹோமோஜென்டிசிக் ஆசிட் ஆகும், மலைல் அசிட்டோஅசிட்டிக் ஆசிட் ஆகும், பிமரைல் அசிட்டோஅசிட்டிக் ஆசிட் ஆகும். Then it is break down into two components, fumarate and the acetoacetate ஆகும். Fumarate enters into the glucogenic pathway and acetoacetate enters into the ketogenic pathway with the help of இந்த சைட்ல இருக்க ப்ளூ கலர் ஆகும் வயலட் கலரும் இருக்க என்சைம்ஸோட ஹெல்ப்பா இந்த மாதிரி கெட்டபிளைஸ் ஆகுது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் phenylalanine டைரோசினும் கெட்டபிளைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாடியில இருக்க எல்லா செல்ஸ்லயும் இப்படிதான் இது கெட்டபிளைஸ் ஆகும். ஆனா இதுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தைரோசின்ல இருந்து தான் தைராய்டு ஹார்மோன் வருது. எப்போ தைராய்டுக்குள்ள தைராய்டு ஹார்மோன்ஸ் தைரோசின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அடனல் மெடுலால தைரோசின்ல இருந்து நார்எஃபினெஃப்ரினும் எஃபினெஃப்ரினும் ப்ரொடியூஸ் ஆகும். சிஎன்எஸ் குள்ள டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ஸ்கின் ஹேர் ஐல மட்டும் மெலனின் பிக்மெண்ட்ஸ் தைரோசின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். பாடியில மற்ற எல்லா இடத்துல இருந்தும் தைரோசின்ல இருந்து இந்த ஃபியூமரிக் ஆசிடும் அசிட்டோஅசிட்டேட்டும் தான் கிடைக்கும். பர்டிகுலரா இந்த ஆர்கன்ஸ்ல மட்டும்தான் இந்த கரஸ்பாண்டிங் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஜெனரேட்டட் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸை பத்தி தான் டீடைலா பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரே ஒரு இடத்த மட்டும் பிச்சு நம்ம இவ்வளவு பெருசா எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு தைராய்டுக்கு பிளட் சப்ளை இருக்கும். கரெக்டா அந்த பிளட் சப்ளை இது தைராய்டோட எபிதீலியல் செல் இது. அண்ட் இந்த பிரவுன் கலரா இருக்கிறது வந்துட்டு கொலாய்டு. இதுல தான் வந்துட்டு தைராக்சின் அண்ட் அதர் தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆக போகுது. இப்போ இந்த சர்க்குலேஷனுக்குள்ள அயோடின் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த எபிதீலியல் செல்லும் சரி இந்த கோலாய்டு செல்லும் சரி தைராய்டு கிளாண்ட்ல தான் இருக்கு. கரெக்டா. சோ தைராய்டு கிளாண்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தைரோகுளோபுலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் இருக்கும். இந்த தைரோகுளோபுலின் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த தைரோகுளோபுலின் is an special protein which is made up of two peptide chains. அந்த ரெண்டு பெப்டைட் செயின்ல ஒரு பெப்டைட் செயின்லயும் 67 தைரோசின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல தைரோசின் இன் ஹெல்ப்ட் மேக்கிங் த தைரோகுளோபுலின். கரெக்டா. இந்த தைரோகுளோபுலின் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா enters into the colloid of thyroid gland. ஓகேங்களா. தைராய்டு செல்ஸ்ல கோலாய்டுக்குள்ள இந்த தைரோகுளோபுலின் போகுது. சம்வாட் இந்த அயோடின் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. அயோடின் பிளஸ்ஸா இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது, இதுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி நம்ம தைராய்டு பத்தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ல பேசும்போது பேசலாம். ஜஸ்ட் நம்ம தைரோசினோட யூஸா நம்ம இந்த இடத்துல பேசுறோம். சோ இந்த தைரோகுளோபுலின் இனிமேட் நான் டிஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த டிஜி கூட ஒரே ஒரு ஆக்டிவேட்டட் அயோடின் சேர்ந்துச்சு அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் இன் an substance called மோனோ அயோடின் தைரோசினேஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸா இது மாறிடும். இதே இந்த தைரோகுளோபுலினோட 2 அயோடின் சேர்ந்துச்சுன்னா அது டை அயோடோ தைரோசினா மாறிடும். இந்த இடத்துல எந்த இடத்துல தைரோசின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தைரோகுளோபுலின்குள்ள ஒரு 2 பெப்டைட் செயின்ல இருக்கு. அந்த 2 பெப்டைட் செயின்ல ஒரு பெப்டைட் செயின்லயும் 67 தைரோசின் இருக்கு. மொத்தமா இந்த இடத்துல 134 தைரோசின் இருக்கு. கரெக்டுங்களா. அதுல இந்த மாதிரி 2 தைரோகுளோபுலின் கூட ஒரு அயோடினோ இல்ல 2 அயோடினோ சேரும்போது ஒரு அயோடின் சேர்ந்தா அதுக்கு பேரு மோனோ அயோடோ தைரோசின், அதை MIT சொல்லுவாங்க. அண்ட் 2 அயோடின் சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா DIT அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த MIT கூட இன்னொரு DIT சேருது அண்ட் இந்த DIT கூட இன்னொரு DIT சேருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ
மோனோ அயோடோ டைரோசினேஸ் கூட இன்னொரு டிஐடி சேர்ந்துச்சு அப்படின்னா தட் ரிசல்ட்ஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரை அயோடோ டைரோசின் ஃபார்ம் பண்ணும். அண்ட் டை கூட இன்னொரு டை சேர்ந்துச்சுன்னா அது டெட்ரா அயோடோ டைரோசின் ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? ஸோ அதனால இதை ஷார்ட் ஃபார்ம்ல T3 அப்படின்னு சொல்றாங்க, இதை ஷார்ட் ஃபார்ம்ல T4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ரெண்டும் தான் T3 ஹார்மோன் அண்ட் T4 ஹார்மோன் ஆஃப் ஆர் தைராய்டு. இதுல T4 தான் நம்ம செல்லமா தைராக்சின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். ஆனா தைராக்சினா கூப்பிடும் போது உடனே இதுதான் வந்துட்டு நம்ம பாடியில எல்லா இடத்துலயும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். T4க்கு இன்னொரு பேர் தான் தைராக்சின். ஆனா T3 தான் ஆக்டிவ் ஃபார்ம் இன் அவர் பாடி தட் பைண்ட்ஸ் வித் ஆர் ரிசெப்டார் அண்ட் தைராய்டு ஹார்மோன் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன்லாம் இதுதான் பண்ணும். ஆனா T4 தான் நம்ம பாடியில ஹை லெவல்ல இருக்கும் T3யை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் T3 தேவைப்படுதோ அதுல இருந்து ஒரு அயோடின் வெளியே போயிட்டு இட் ஃபார்ம்ஸ் T3 அண்ட் இட் ஆக்ட் ஆன் த ரிசெப்டார்ஸ். இதுல எப்படி இப்ப ஞாபகம் வச்சுக்கிறது? தைராக்சின் தான் T4 சொல்லிட்டீங்க, T3 தான் ஆனா ஆக்டிவ் ஃபார்ம் சொல்லிட்டீங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல்கியா ஒரு பையன் இருக்கான், ஒல்லியா ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. யார் ரொம்ப ஆக்டிவா இருக்கா? ஒல்லியா இருக்கவங்க துருதுருன்னு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் கம்மியா இருக்கிறது துருதுருன்னு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. சோ T3 இஸ் an active form. அகைன் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன், பாடியில எல்லா இடத்துலயும் தைரோசின் பியூமரேட்டாவும் அசிட்டோஅசிட்டேட்டாவும் மாறி குளுக்கோஜனிக் கீட்டோஜனிக் பாத்வேக்கு தான் போகும். ஆனா தைராய்டு கிளாண்டுக்குள்ள மட்டும் தைரோகுளோபுலின் ஃபார்ம் பண்றதுக்கான என்சைம்ஸ் இருக்கும். அதனால தைரோசின் தைரோகுளோபுலினா மாறி அது கூட அயோடின் சேர்ந்து அதுல இருக்க என்சைம்ஸோட ஹெல்ப்பால T3யும் T4ம் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட்ரினலின் நார் அட்ரினலின் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ அட்ரினலின் நார் அட்ரினலின் ஆர் குரூப்லி கால்ட் அஸ் கேட்டகாலமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அதுதான் CO அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டகாலமைன்ஸ் அப்படிங்கறத CO அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அட்ரினலின் நார் அட்ரினலின் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா கிட்னி மேல இருக்க அட்ரினல் கிளாண்ட்ல அட்ரினல் மெடூலாக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகும். அட்ரினல் மெடூலான்னு தனியா இருக்கு, அட்ரினல் கார்டெக்ஸ் தனியா இருக்கு. கார்டெக்ஸ்ல வேற ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் மெடூலால வேற ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சோ அட்ரினல் மெடூலாக்குள்ள இருக்கும்போது தைரோசின் இருக்கு பாத்தீங்களா, தைரோசின் மத்த எல்லா இடத்துலயும் பாடியில என்ன என்சைம் தைரோசின் மேல ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தைரோசின் அமினோ டிரான்ஸ்ஃபரேட் ஆக்ட் ஆகும். சோ பி ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஆனா மெடூலால மட்டும் தைரோசின் மேல டைரோசின் ஹைட்ராக்சிலேஸ் ஆக்ட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அது ஹைட்ராக்சிலேஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினைல் ஆலனைன் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்காக இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சர் போடுறேன் அப்படின்னா அப்பதான் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு, இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினைல் ஆலனைன். ஓகேங்களா? இது கூட ஒரு ஹைட்ராக்சி குரூப்பை நான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஹைட்ராக்சி குரூப்பை சேர்க்கிறேன் which is nothing but 1 2 3 4 4th பொசிஷன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப்பை சேர்த்துட்டேன் அப்படின்னா இப்போ இதுக்கு பேரு டைரோசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டைரோசின் கூட 3rd பொசிஷன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப்பை சேர்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபினைல் ஆலனைன்ல 4th பொசிஷன்ல ஹைட்ராக்சி குரூப்பை சேர்த்தா டைரோசின், 3rd பொசிஷன்ல ஹைட்ராக்சி குரூப்பை சேர்த்தா அதுக்கு பேரு 3,4 ரெண்டு ஹைட்ராக்சி குரூப் இருக்கிறதுனால டைஹைட்ராக்சி ஃபினைல் ஆலனைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஏன்டா இத்தனை தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய தடவை டோப்பான்னு படிச்சிருப்போம். ஆனா அந்த டோப்பா அப்படிங்கிறது இதுதான் தெரியணும். இந்த டைஹைட்ரோல இருந்து டி, ஆக்சில இருந்து O, பினைல்ல இருந்து P, அலனைன்ல இருந்து A, இதை தான் நம்ம டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். இதுக்கும் பினைல் ஆலனைன்ல இருந்து டைரோசினுக்கு மாறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுச்சோ அது எல்லாமே இந்த இடத்துலயும் ஹெல்ப் பண்ணும். சோ இதுலயும் டெட்ராஹைட்ரோ பயோப்டிரின் வந்துட்டு 2 ஹைட்ரஜனை கொடுத்து டைஹைட்ரோ பயோப்டிரினா மாறிடும். அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் NADH பிளஸ் அது என்னவா மாறிடும்னா NADP பிளஸ் மாறிடும். திஸ் இஸ் ஹவு டைரோசின் இஸ் ஹைட்ராக்சிலேட்டட் டு டோப்பா. இந்த டோப்பா என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரிமூவ் பண்றோம் வித் ஹெல்ப் ஆஃப் கோஎன்சைம் PLP விட்டமின் B6 ஓட இதுல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு டோப்பா டீகார்பாக்சிலேஸ் போட்டு ரிமூவ் பண்ணோம்னா தட் ரிசல்ட்ஸ் இன் டோபமைன். டோபமைன் இஸ் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்சைடு த CNS. ஓகேங்களா? அது திஸ் இஸ் ஹவு CNS பிரெயின்குள்ள டோபமைன் இஸ் ப்ரொடியூஸ்டு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா டோபமைன் இஸ் a ஸ்பெஷல் ப்ராடக்ட் ஆஃப் டைரோசின். அதை பார்த்து முடிச்சிட்டோம். CNSலயும் there will be an existence of these two enzymes டைரோசின் ஹைட்ராக்சிலேஸ் and டோப்பா டீகார்பாக்சிலேஸ். சோ இந்த டோபமைன் இப்படிதான் CNSல ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2 என்சைம்ஸ் அட்ரினல் மெடூலால எக்ஸ்ட்ராவா இருக்கும் which is டோபமைன் பீட்டா ஹைட்ராக்சிலேஸ் and N-மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ். இது ரெண்டும் CNSலயும் இருக்கும். ஏன்னா நாரெஃபினெஃப்ரினும் எபினெஃப்ரினும் CNSலயும் நியூரோ டிரான்ஸ்மிட்டரா ஒர்க் ஆகும். சோ இந்த 3 என்சைம்ஸுமே
will be in CNS and adrenal medullaலையும் இது இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. டோபமைனோட செக்ரேஷனை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டோபமைன்ல இருந்து தான் அதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது கூட பீட்டா கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப் ஆட் பண்ணும்போது அதுல கிடைக்கிறது தான் நார்எஃபினெஃப்ரின். நார்எஃபினெஃப்ரின் கூட என்ன பண்றோம் அப்படின்னா சாம் which is nothing but S-அடினோசில் மித்தியோனைன் அதுல இருந்து ஒரு மித்தில் குரூப்பை தூக்கி இந்த நார்எஃபினெஃப்ரின் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு எஃபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாம்ல இருந்து ஒரு மித்தில் குரூப் எடுத்துட்டா that results in the formation of S-அடினோசில் ஹோமோசிஸ்டின் with the help of N-methyl transferase அப்படிங்கிற என்சைம் மூலமா நம்ம நார்எஃபினெஃப்ரினை இப்போ எஃபினெஃப்ரினா மாத்திட்டோம். இப்போ எஃபினெஃப்ரின் நார்எஃபினெஃப்ரின் இது ரெண்டுக்கும் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஃபினெஃப்ரின் இருந்து ஒரு மித்தில் குரூப்பை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா அதுல இருந்து ஃபார்ம் ஆகுதா நார்எஃபினெஃப்ரின். கரெக்டா? சோ நார்எஃபினெஃப்ரின்க்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார் இஸ் நத்திங் பட் நோ ஆர் குரூப். இந்த இடத்துல ஆர் குரூப் இஸ் நத்திங் பட் CH3 மித்தில் குரூப் எபினெஃப்ரின்ல நோ இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் நார்எஃபினெஃப்ரின் அப்படிங்கிறது தான் அப்படியே பேர் வச்சிட்டாங்க நார்எஃபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு. சோ திஸ் இஸ் ஹவு டோபமைன் நார்எஃபினெஃப்ரின் எஃபினெஃப்ரின் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது டைரோசின்ல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மெடுலாலையும் CNSல மட்டும்தான் இந்த என்சைம்ஸ் அவைலபிளா இருக்கும். அதனால டைரோசின் டோபமைனாவும் நார்எஃபினெஃப்ரினாவும் எபினெஃப்ரினாவும் மாறுது. மற்ற எல்லா இடத்துலயும் இந்த என்சைம்ஸ் அவைலபிளா இல்லாதனால குளுக்கோஜெனிக் பாத்வேக்கும் கீட்டோஜெனிக் பாத்வேக்கும் என்டர் ஆகி ஃபியூமரேட்டாவும் அசிட்டோஅசிட்டேட்டாவும் மாறிடுது. அடுத்து பார்க்க போற ஸ்பெஷல் ப்ராடக்ட் இஸ் தான் மெலனின். அது எங்க இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின், ஹேர் அண்ட் ஐல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின், ஹேர், ஐல மட்டும் there is an existence of other enzyme which is called as டைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கும். இந்த டைரோசினேஸ்ங்கிற என்சைம் டைரோசினை டோப்பாவா மாத்திரம் வித் ஹெல்ப் ஆஃப் காப்பர் அண்ட் இந்த டோப்பா இஸ் ஆல்சோ ஆக்டட் பை த டைரோசினேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் காப்பர். டோப்பா குயினா மாறிடும். இந்த டோப்பா குயினோன் இஸ் ஸ்பான்டேனியஸ்லி டர்ன்ட் இன்டு இண்டோல் குயினோன். இந்த இண்டோல் குயினோன் ரெண்டு டைப் ஆஃப் மெலானினா மாறும். பியோ மெலானினாவும் யூ மெலானினாவும் மாறும். நம்ம இந்தியன்ஸ்க்கு இருக்கிறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூ மெலானின் which is நமக்குலாம் பிளாக் ஹேர் தானே இருக்கு. சோ which is black polymer of melanin. அதனாலதான் ஸ்கின்ல வந்துட்டு ஒரு பிளாக்கிஷ் டேஞ்ச் இருக்கும். பிளஸ் ஹேர்லயும் பிளாக் ஹேர் தான் இருக்கு. நம்ம ஐல இருக்க ஹேர்லயும் பிளாக் ஹேர்ஸ் தான் இருக்கு. சோ திஸ் இஸ் ஹவு டைரோசின்ல இருந்து யூ மெலானின் இஸ் சிந்தசைஸ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் டைரோசினேஸ் என்சைம். பியோ மெலானின் அப்படிங்கிறது எல்லோ ரெட் பாலிமர். ஓகேங்களா? This is what the metabolism of tyrosin to produce a special product like melanin. இந்த தைரோசினேஸ் என்சைம் இல்ல அப்படின்னா இந்த மெலானின் ப்ரொடியூஸ் ஆக முடியாது. கரெக்டா? அப்போ இந்த தைரோசின் என்சைம் டிஃபிஷியன்சியால வர டிசீஸ் இஸ் கால்ட் அஸ் ஆல்பினிசம். இதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேட்டகாலமைன்ஸான எஃபினெஃப்ரினும் நார்எஃபினெஃப்ரினும் ப்ரொடியூஸ் ஆனிச்சு இல்லைங்களா, அந்த எப்படி உடையும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போறேன். which is nothing but degradation of catechol-amines பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த catechol-amines ஆன எபினெஃப்ரினும் நார்எஃபினெஃப்ரினும் with help of enzyme called catechol-amine methyltransferase என்சைம் மூலமா மெட்டானெஃப்ரினாவும் நார்மெட்டானெஃப்ரினாவும் மாறும். இந்த மெட்டானெஃப்ரினும் நார்மெட்டானெஃப்ரினும் with help of enzyme called MAO மோனோ அமினோ ஆக்சிடேஸ். இந்த மோனோ அமினோ ஆக்சிடேஸ்ங்கிற என்சைம் மூலமா it is converted into an substance called vanillyl mandelic acid which is nothing but VMA. இப்போ எதுக்கு தைரோசின்ல இருந்து எபினெஃப்ரின் நார்எஃபினெஃப்ரின் சிந்தசிஸ் ஆனது காமிச்ச அதாவது ஒரு யூஸ் இருக்கு. எதுக்கு இதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா அட்ரினல் மெடுலா இருக்கு பாத்தீங்களா, அட்ரினல் மெடுலா, அந்த அட்ரினல் மெடுலால கேன்சர் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேன்சர் கால்டு பியோக்ரோமோசைட்டோமா. அந்த பியோக்ரோமோசைட்டோமா வந்துச்சு அப்படின்னா அப்போ there is an increased production of எபினெஃப்ரினும் நார்எஃபினெஃப்ரினும் இன்க்ரீஸ்டா ப்ரொடியூஸ் ஆகும் பாடி. அப்ப இன்க்ரீஸா ப்ரொடியூஸ் ஆகும் போது என்ன ஆகும், இன்க்ரீஸா டெஸ்ட்ராய் ஆகும். அதனால யூரின்லயும் பிளட்லயும் இந்த மெட்டானெஃப்ரின், நார்மெட்டானெஃப்ரின் அண்ட் இந்த வெனிலைல் மேண்டலிக் ஆசிட் இந்த மூணு சப்ஸ்டன்ஸும் அதிகமா இருக்கும். அந்த பியோக்ரோமோசைட்டோமா பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் உங்களுக்கு இப்பயே இந்த டிகிரடேஷன் ஆஃப் கேட்டகாலமைன் சொல்லிட்டேன்னா நாளைக்கு அதை பத்தி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணணும் கிடையாது இல்லை. அதனாலதான் கேட்டகாலமைனோட டிகிரடேஷன் பத்தி நான் இங்கே பேசிட்டேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வாட் வி ஹவ் சீன்னா is everything about special product from the thyrosin. So எப்படி தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆனிச்சு அப்படின்னும் கேட்டகாலமைன்ஸ் எப்படி சிந்தசிஸ் ஆனிச்சு அப்படின்னும் அதுக்கு ஏன் நார்எஃபினெஃப்ரின் பேர் வந்துச்சு அப்படின்னும் அந்த ஃபார்மான கேட்டகாலமைன்ஸ் எப்படி வெனில் மேண்டலிக் ஆசிடாவும் மெட்டானெஃப்ரின் நார்மெட்டானெஃப்ரினா அடையும் அப்படிங்கறது பார்த்தேன். அடுத்து மெலனின் ஃபார்மேஷன் பத்தியும் பார்த்துட்டோம். ஸோ இதுல இருந்து என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்பினிசமும் பியோக்ரோமோசைட்டோமா பத்தி சொல்லியிருப்பேன். ஆனா இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல இந்த என்சைம் டிஃபிஷியன்டா இருந்துச்சுன்னா இந்த ஃபினைல் கீட்டனூரியா வரும் அப்படின்னும் அண்ட் தைரோசின் டைப் 2 நியோனேட்டல் தைரோசினிமியா வரணும், அல்காப்னியூரியா வரணும், தைரோசினிமியா டைப் 2 வரும் அப்படின்னும் நானும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வாட் வி ஆர் கோயிங் டு டீல் அப்படின்னா இந்த டிசார்டர்ஸ் ஆஃப் ஃபினைலாலனின் அண்ட் டைரோசின் மெட்டபாலிசம் பத்தி நாளைக்கு கிளாஸ்ல டீடைலா பார்க்க போறோம். which is
ப்ரீவியஸ் வீடியோ இஸ் பார்ட் 1 அது முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்ட் 2 அதை முடிச்சிட்டோம். நாளைக்கு பார்ட் 3 ஆஃப் ஃபினைல் அண்ட் டைரோசின் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.